வெல்கம் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்து வதக்குங்க. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அதில் நமக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க. சாம்பார் தூள் போட்டிருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு சில்லி பவுடர் இருக்குன்னா அதுவும் கொரியாண்டர் பவுடரும் போடணுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இல்லை சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கின உடனே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் நான். அதில் போட்டு நல்ல மசாலாவும் உப்பும் ஒன்று போல் சேர்கிற மாதிரி கிண்டிட்டு ஒரு கை கொத்தமல்லி தலையும் அரிஞ்சு அதில் போட்டு நல்லா பிரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதை கீழே இறக்கி வச்சு ஆற விட்டு நல்லா கைட்டு மசித்து ஒன்று போல் உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தியை தேய்க்கணும். ரொம்ப பெருசாகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப குட்டியாகவும் தேய்க்காமல் தேய்ச்சிட்டு ஒரு உருண்டை இந்த மசாலா எடுத்து அதில் வச்சு இப்படி மடிங்க. மடித்து மீதம் இருக்க மாவை எடுத்துருங்க. கிள்ளி ரொம்ப மொந்தையாக போட வேண்டாம். கிள்ளிட்டு நல்லா மடித்து விடுங்க, மசால் வெளியே வராமல். இப்போ நல்ல மாவை தேய்ச்சிட்டு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அமுக்கி தேய்க்காமல் லைட்டாக உருட்டுங்க. தேய்ச்ச உடனே கல்லை காய வச்சு அதில் இந்த தேய்ச்ச பரோட்டா போட்டு 2 பக்கமும் வேகிறதுக்கு லைட்டாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டோடனே 1 ஸ்பூன் நெய் எடுத்து அதில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பொறுமையாக வேக விடுங்க, அமுக்கிடாதீங்க. 2வது பக்கம் திருப்பி அங்கேயும் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா உப்பி வருது, வெந்துட்டு இப்போ செவந்த உடனே எடுத்து வச்சு தட்டில் வைங்க. ரெடி, ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.